குட் மார்னிங் டீச்சர். என்ன பாட்டு கிளாஸ்க்கு தான் வந்தேன். அது எனக்கு தெரியும். அங்க என்ன எட்டி பாக்குற? அவர் பேர் என்னன்னு எட்டி பார்த்தா தெரியுமா? பிரசன்னா. பிரசன்னாவா? ஏன் பெங்களூரா? ஏன் அப்பனும் பிள்ளைங்க கிராமத்துல வந்து என் உயிரை வாங்குறீங்க? தூரத்து உறவுன்னா கிட்ட வந்து இவ்வளவு டபுள் தரணுமா? அப்பா ஏண்டா மோனே? அப்பா அதான்பா இந்த லம்பா கட்டடம் எல்ஐசின்னு சொன்னாங்களா? அது எப்படிப்பா கட்டினாங்க? ஆரம் போட்டு கட்டினாங்களா? முதல்ல படுக்க வச்சு கட்டிட்டு அப்புறம் நிமித்தி வச்சாங்க. சுத்த வானார் பாம்பு இருக்கும் பையன். படுகாலி பையங்க. எப்ப பார்த்தாலும் விஷமம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படித்தான் ஊர்ல ஒரு நாளைக்கு ஊதுவத்தி ஸ்டாண்ட முழுங்கிட்டான். ஊதுவத்தி ஸ்டாண்ட முழுங்கிட்டான அப்புறம் எப்படி அதை வெளில எடுத்தீங்க? நல்ல வேலைங்க. என்னையா நல்ல வேலைங்கிற? ஊதுவத்தி ஸ்டாண்ட வயிற்றுக்குள்ள சுமக்கிறான். அது ஒண்ணும் செய்யாதுங்க. நம்ம வீட்டுல வாழைப்பழம் தானே ஊதுவத்தி ஸ்டாண்டு. வெத்தலை எடுக்கிற? சாப்பிட்டு வெத்தலை போட்டு உடனே தூங்கிடுவியா? கொண்டுடுவேன். எனக்கு பொழுது போகாது. 2 பேரும் உட்காந்து ஒரு சீட்டாட்டம் விளையாடலாமா? வேண்டாம். ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு. சரி தாயக்கட்டம் விளையாடலாமா? வேண்டாம். ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு. அட்லீஸ்ட் பல்லாங்குழியான்னு விளையாடினாயா? வேண்டாம். ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு. இவன் என்ன உனக்கு ஒரே பையனா? ஆமா. ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட ஆமா கிராமத்துல இருந்து வரீங்களே, உங்களுக்கு இந்த பேய் பிசாசு இதெல்லாம் பயமே கிடையாதா? எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா எல்லாம் பழகி போச்சு இல்ல. ஆமா உங்களுக்கு பேய் பிசாசுன்னா நம்பிக்கையே கிடையாதா? எனக்கு அதை பத்தி ஜாஸ்தி தெரியாதியா. ஏன்? நான் செத்து போய் ஒரு 5 வருஷம் ஆச்சு. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் கண்ணீர் விடுறீங்க. என்ன விஷயம்? ஒண்ணுமில்லம்மா. நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். நாடகத்தை பாருமா. இதை தெரிஞ்சுக்கலன்னா அது ரசிக்காது சார். என்ன பார்க்க வந்தியா? நாடகத்தை பார்க்க வந்தியா? கீப் குவைட். டிராமா எப்படி சார் இருந்தது? நல்லா இருந்தது இல்ல? ஏன் அழுதீங்க? இப்போ சொல்லுங்க சார். ஹலோ மிஸ்டர் மகேந்திரன், டிராமா எப்படி இருந்தது? செக்ரட்டரிமா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இதுதான் பெஸ்ட் டிராமா. திருப்தி தானே? என்னப்பா என்னாச்சு? டயர் பஞ்சர் ஏதோ மாத்திரம் சார். என்ன சார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? பின்ன காரணத்தை சொல்லாம போனா எப்படி? அதுதான் டயருக்கே பொறுக்கல. என்னுடைய வேலைதான். டயர் கடியில நான் தான் ஆணிய வச்சேன். இப்ப சொல்லுங்க சார், ஏன் சார் அழுதீங்க? நீங்க சொல்லலனா இந்த டயர் அடிச்ச மாதிரி என் தலையை அடிச்சிடும் சார். அப்பா சிரிச்சிட்டீங்க. சொல்லுங்க சார். டிரைவர், டயரை மாத்தி வண்டி எடுத்துட்டு வாப்பா. வாங்க சார், பேசிட்டே போலாம். சொல்லுங்க சார். சொல்றேம்மா. என் மகனை நினைச்சுக்கிட்டேன், அழுவிட்டேன். ஏன் சார், உங்க மகன் இறந்துட்டாரா? இல்லம்மா, வீட்டை விட்டே ஓடிட்டான். படிக்கணும்னு அடிச்சிட்டீங்களா? காதலுக்கு குறுக்கணுங்களா? அவன் கொள்கைக்கு குறுக்கணும்மா. அப்படின்னா? அவன் பெரிய பிடிவாதக்காரன். பிடிவாதங்கிறது கொள்கை இல்ல சார், பேட் ஹாபிட். உனக்கு கூட அந்த கெட்ட குணம் இருக்கு. அவன் சுலபத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடியவன். தப்பில்ல சார். அது இல்லம்மா, சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல தன்னை அனாவசியமா ஈடுபடுத்திக்குவான். நமக்கே வம்புன்னு ஒதுங்கி இருக்க மாட்டான். உதாரணமா சொல்றேனே, அவன் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு
பாடினது ஜனகணமன, ஜாலிலோ ஜிம்கானா. தவறுகளே நடக்காத ஒரு சமூகம் அவனுடைய கனவா இருக்கலாம். ஆனா தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனாக முடியாது. பிரச்சனைகளை தீர்க்க வன்முறைதான் ஒரே வழி நம்பி அதுல ஈடுபட ஆரம்பிச்சான். அரிசி விலை ஏறி போச்சுன்னா அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அரசாங்கம். இவன் என்ன செஞ்சா தெரியுமா? என்னடா என்ன செஞ்சுட்டு ஓடி வர்ற? அரிசி விலையெல்லாம் கட்டுக்கடங்காம ஏறிக்கிட்டே இருக்கு. அதுக்காக வெளியூர்ல இருந்து வர லாரியை தடுத்து நிறுத்தி அதுல வந்து அரிசி எல்லாத்தையும் நாங்களே ஏழைங்களுக்கு விநியோகம் பண்ணிட்டோம். ஓஹோ, போலீஸ் வரல? அதுக்குள்ள லாரியை கொளுத்திட்டு நாங்க ஓடி வந்துட்டோம். You dirty scoundrel! நீங்க திட்டுறீங்க, ஆனா அந்த ஏழைங்க வாழ்த்துனாங்களே. லாரியை கொடுத்துனா அரிசி விலை குறைஞ்சிருவேன். ஒவ்வொரு பணக்காரனுக்கா புத்தி வரட்டுமே. சிறுதுளி பெருவெள்ளம். ஏண்டா பரீட்சை நேரத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் அவசியம் தானே? அவசியம் தானே எனக்கு தோணுது. எஸ் எஸ் ஸ்பீக்கிங். ஆமா, என் மகன் தான் இங்கதான் இருக்கிறான். ரைட் பிஃபோர் மீ. நீங்க உடனே வரலாம். நோ இன்ஸ்பெக்டர், அவன் இந்த இடத்தை விட்டு தப்பி போகாம பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. பரீட்சை நேரத்துல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியது அவசியம் தானா? எனக்கு பரீட்சை இப்போ. என்னுடைய கடமைத்தான் செஞ்சென்ற திருப்தி இருந்தாலும் தாயில்லா புள்ள என் ஒரே மகாமன். அவனுடைய பிரிவினால கஷ்டப்பட்டேன். 1 மாசம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் அவன் விடுதலையாகி வந்தான். வீட்டுக்கு போகலாம். அன்னைக்கு உள்ள தள்ளி ரூம் கதவை மூடினீங்கல்ல, மூடின கதவு மூடினதுதான். மிஸ்டர் மகேந்திரன், லெட்ஸ் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது மாறி இருப்பேன்னு நினைச்சேன். சேம் ஓல்ட் சன், சேம் ஓல்ட் ஃபாதர். இப்ப சொல்லு, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? உடம்புல குளிர் விட்டு போச்சுன்னு நல்லா தெரியுதே. இள ரத்தம், பெரிய புரட்சிக்காரன்னு தெரியுது. ஆமா, பிள்ளைய பிடிச்சு கொடுக்க துணிவு இருந்த உங்களுக்கு குத்தி வச்ச கத்திய மடக்கி வைக்க தெரியும் இல்லையா? அதுக்கு இல்ல, அவன் இந்த வீட்டை விட்டு போகும்போது இந்த ரூம் எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில இன்னமும் வச்சிருக்கிறேன். அவன் நினைவுக்காக. உன்னை பத்தி எதுவுமே சொல்லலையே. பேரு ரஞ்சினி, ஊரு தெரியாது, உறவு யாரும் இல்ல, ஒரு அனாதை. வாழ்க்கையில பெரிய லட்சியம் எதுவும் கிடையாது. சாகணுங்கிற எண்ணமும் தற்போதைக்கு இல்ல. உடலை வளர்க்க கௌரவமா ஒரு வேலை பாக்குறேன். எங்க? தெரு தெருவா வேலை. கஸ்டமர் கண்ணா பின்னான்னு ஓட விட வேண்டாம். சோப்பு கம்பெனில வேலை. தெரு தெருவா போய் கேன்வாஸ் பண்ணணும், ஆர்டர்ஸ் வாங்கணும். வரேன் சார். ஏமா இந்த ராத்திரில தனியாவ போறேன்? இங்கேயே தங்கிட்டு காலையில போகலாமே. கற்பனையை கண்ணா பின்னான்னு ஓட விட வேண்டாம். மன அமைதிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன பண்றீங்க? உங்க பையனை தேடி கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேளுங்க. வரேன் சார்.
ஹலோ. காத்த நான் தான் எடுத்து விட்டேன். உங்ககிட்ட கத்துக்கிட்டதான். சாரி, ப்ளீஸ். எப்படி நீதான் ஜெயிக்க போற? இல்ல, உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன். நோ 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 நோ, நீ தப்பா விளையாடி என்னையும் ஜெயிக்க வைக்கிற. ஏன்னா வாழ்க்கையில நிறைய இழந்துட்டீங்க. நீ விளையாட்டுல கூட நீங்க இழக்க கூடாது. ஆமா, வேலைக்கு போக வேண்டாமா? ஆமா, நாள் பூரா சுத்தின எத்தனை சோப்பு விற்பேன்? 1 டசன், 2 டசன், 1 gross, 10 gross, மேக்சிமம் 50 gross விற்பியா? அத்தனையும் நான் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. அஞ்சலி, யாருமே இல்லாத அனாதைன்னு சொன்னியே, இந்த வீட்டுல நீ தங்குற என்ன? தப்புன்னு இல்ல, ஆனா ப்ளீஸ், என் மகன் இருந்த இடத்துல உன்னை வச்சு பார்க்க ஆசைப்படுறம்மா. தனிமை என்ன ரொம்ப கொல்லுதுமா. தனிமையா? ஒரு புதிர் சொல்றேன், அதுக்கு விட கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. தனிமை தன்னால பறந்து போயிடும். புதுரா என்ன? என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார். இவ்வளவு வேகமா சொன்னா எப்படி? வெள்ள சொல்லு. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார். போச்சுடா. அப்போ அவங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? கணக்குடுங்க. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய அப்பா அவருடைய மகளுடைய அப்பா. கொஞ்சம் கொஞ்சம். என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மகளுடைய அப்பா. கொஞ்சம் கொஞ்சம். தியாகத்தின் பெயர் எனக்கு தெரிச்சோடிவிட்ட என் வாழ்க்கையில இசை உணர்வு என்ன கச்சேரி மேடையோடு இணைச்சது. உடன்பிறப்புகளே இல்லாத என் இதய துடிப்பு பிரசன்னா மேல பாசத்தை வளர்க்க ஆரம்பிச்சது. என்ன சொல்லிக்காம பொறுப்பாச்சா? எனக்கு பொறுமை இல்லை, அதான் புறப்பட்டேன். அவங்கள பழி வாங்கி ஏற்றிடணும். தாராளமா போலாம். ஆனா ஒண்ணு, உள்ளத்துல இருக்கிற அளவுக்கு உடல்ல வலு இருக்கா? ஏன் இல்ல? நிரூபிச்சு காட்டு, அப்ப போலாம். எப்படி 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 நிரூபிக்கிறது? கேவலம் ஒரு பொம்பளை ஜெயிக்க முடியலையே, நீ போய் 4 பேர் தலையை சீவ போறியா?
சொல்லிக்காமலும் போக மாட்டேன், உங்களை ஜெயிக்காமலும் போக மாட்டேன். சாப்பாடு ரெடியா இருக்கு.